இன்றைய வேத வசனம் மத்தேயு 20:30. வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், 2 குருடர்கள் வழியருகே அமர்ந்திருந்தார்கள். அவ்வழியாய் இயேசு போகையில் அந்த 2 குருடர்களும் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்களாம். நீங்கள் நன்றாய் பார்ப்பீர்களானால் அவர்கள் இருவரும் குருடர்கள். ஆனாலும் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு சற்று ஒன்றும் செய்யாமல் இல்லை, உடனே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் எதற்காக இயேசுவை கூப்பிட வேண்டும்? அவர்களுக்கு இருக்கிற குறையை தீர்ப்பதற்கு. அவர்களுடைய குறை தங்களுக்கு பார்வை இல்லாதது ஒன்றுதான். ஆனால் ஏன் அவர்கள் இயேசுவை மாத்திரம் கூப்பிட வேண்டும்? அந்த வழியில் பலரும் செல்வார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை மாத்திரம் கூப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு சுகமளிப்பவர், நமக்கு உதவி செய்பவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அறிந்து மாத்திரம் இல்லாமல், நிச்சயம் இவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். நீங்கள் நன்றாய் பார்ப்பீர்களானால், குருடர்கள் முதலாவது இயேசு வருகிறதை கேள்விப்பட்டார்கள். இரண்டாவது, அவரால் நம்மை பார்வை அடைய செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். மூன்றாவது, சற்றும் தாமதிக்காமல் உடனே இயேசுவை பார்த்து, எங்களுக்கு உதவும் என்று கேட்டார்கள். எனக்கன்பானவர்களே, குருடர்கள் இயேசு வருவதை கேள்விப்பட்டு சற்றும் தாமதிக்காமல் அவரால் தங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று விசுவாசித்து, எங்களுக்கு உதவி செய்யும் என்றார்கள். குருடர்கள் அவர்கள் இயேசு வருவதை கேள்விப்பட்டு எங்களுக்கு உதவும் என்று கேட்டார்களானால், இன்றைய நாட்களில் உங்களுக்கு முன்பாக இயேசு கடந்து போகாமல் எப்பொழுதும் உங்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அப்படியிருக்கும் போது ஏன் சூழ்நிலைகளை குறித்து, தேவைகளை குறித்து, குறைகளை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? இயேசுவே, என்னுடைய காரியங்கள், சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் அருகில் நின்று கொண்டு, ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லிட மாட்டாயா என்று ஏங்குகிறார். உங்கள் சூழ்நிலைகளை சொல்லுங்கள். குருடர்களுக்கு பார்வை அடையும்படி செய்த தேவன் நிச்சயம் இன்று உங்களுக்கும் உதவுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.